எந்த டீச்சர் 4th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பையனுக்கு கிளாஸ் எடுத்தாங்களோ அதே டீச்சர் அந்த 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 10th வரும்போது அந்த டீச்சர் அதே ஸ்டூடெண்ட் 10th எடுப்பாங்க. திஸ் இஸ் ப்ரொஃபஷனலிசம். அதை விட்டுட்டு இந்த வருஷம் ஒரு ப்ரொஃபஸர், அடுத்த வருஷம் ஒரு ப்ரொஃபஸர், தட் அப்ரோச் will not work out in a school. There has to be a continuity. அடுத்த 4-5 நிமிடங்களுக்குள்ள பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அனுபவமோ திறமையோ, வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் ரன்னிங் அ ஸ்கூல், நோ ஸ்கில், நோ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பள்ளிக்கூடத்தை நடத்தினா யாருக்கு நஷ்டன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா முதல்ல எஸ் என்ற இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ நிறைய பேர்களுக்கு இந்த பதிவு போய் சேரும். இப்போது வீடியோக்குள்ளே வருவோம். ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு பர்டிகுலர் துறையில் அனுபவம். அவர் ஜவுளி கடை வச்சுருக்கலாம், இல்லை ஹோட்டல் வச்சுருக்கலாம், இல்லை நகை கடை வச்சுருக்கலாம். 70-80 ஆண்டுகள் அனுபவம் இருக்கலாம், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கலாம். அவருக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு ஐடியா வருது, நாம் ஏன் ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது? ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஸ்கூல் நடத்துவது என்பது வேறு, ஒரு நகைக்கடையோ அல்லது துணிக்கடையோ நடத்தக்கூடிய வழிமுறையே வேறு. ஒரு வியாபாரத்தை தப்பு பண்ணாங்கன்னா அவங்க பணம் ஒன்று தான் போகும். ஆனால் பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது அதுக்கு உண்டான அனுபவம் இல்லைன்னா இதனால் பாதிக்கப்பட போது கண்டிப்பாக அந்த முதலாளி அல்ல, மாணவர்கள். 2-3 வருஷம் நீ பள்ளிக்கூடம் நடத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு இத்தனை மாணவர்களுடைய எதிர்காலத்தையே நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், கல்வியாளர்களாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இந்த பிரச்சனை கிடையாது. வியாபாரிகள் பள்ளிக்கூடத்தை நடத்தலாம், ஆனால் பள்ளிக்கூடத்தை வியாபாரமாக நடத்தக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார், அவருக்கு நிறைய பணம் இருக்குது, நாம் ஏன் ஒரு சினிமா எடுக்கக்கூடாது என்று அவருக்கு தோணுது. அவர் எடுக்கிறாரு. அதனால் பணம் தான் அவருக்கு போகும். அங்கே இருக்கக்கூடிய நடிகர்களும் வேறு படத்துக்கு போய் நடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு சமுதாயத்திற்கு கிடையாது. ஆனால் பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது அந்த துறை சார்ந்த அனுபவம், துறை சார்ந்த ஸ்கில்லு, துறை சார்ந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா அப்பாவி மாணவர்களுடைய வாழ்க்கையே போயிடும். இல்லை 10th மார்க் வாங்க வைக்க முடியல, +2 மார்க் வாங்க வைக்க முடியல, இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் என்ற ஒரு மனநிலையோடு ஒருத்தர் நடத்துகிறாருன்னா யூ ப்ளீஸ் அவாய்ட் தட் ஸ்கூல். அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, வியாபாரிகள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலாம், நடத்தலாம், தப்பில்லை. ஆனால் அது வியாபாரமாக நடத்தக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் யார் தினம் உட்காந்து தினம் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். துறை சார்ந்த டிசிஷன், எவ்ரிடே டிசிஷன். எந்த டீச்சரை எங்கே எங்கேஜ் பண்ணணும், எப்படி கரிக்குலம் கொண்டு வரணும், எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் என்ற ஒரு அனுபவம் இல்லைன்னா பாதிக்கப்பட போவது கண்டிப்பாக பெற்றோர்களும் மாணவர்களும் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க படிப்பு மொத்தத்தையுமே. கேரளாலேருந்தோ கோயம்புத்தூர்லேருந்தோ ஒரு கேங் ஆஃப் டீச்சர்ஸ் வராங்கன்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க 1 வருஷம் 2 வருஷம் நடத்துவாங்க, அடுத்த வருஷம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா த ஹோல் கேங் கோல் சம்வேர். ஒரு பெரிய ரோடு போடுறாங்க. இப்போ திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக 8 லேன் டிராஃபிக் போடுறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேம்ப் சைட் இருக்குது. வெளி மாநிலங்களிலிருந்து இன்ஜினியரில் ஆரம்பித்து ஆர்டினரி ஒர்க்கர் வரையில் அப்படியே ஒரு 200-300 பேர் அங்கே இருக்காங்க. இந்த ரோடு போட்டு முடித்த உடனே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி நகைக்கடையோ இல்லை ஜவுளி கடையோ வச்சுருக்கீங்க. இப்போது அக்ஷய திருதி வந்துச்சு. அதில் இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு அதிகமான சேல்ஸ் கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு சப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க ஒரு 10-20 பேர் எக்ஸ்ட்ரா அனுப்புவாங்க. அந்த நகைக்கடை அந்த அக்ஷய திருதி முடிஞ்ச உடனே இந்த கேங்கை வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இது போன்று பள்ளிக்கூடங்களை உங்களால் நடத்த முடியாது, நடத்தக்கூடாதுங்க. சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் 3 வருடங்களுக்கு முன்பு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க டீச்சிங்கை, 11th and 12th. அடுத்த வருஷம் அந்த கோச்சிங் சென்டர் இல்லை, வேற ஒருத்தர் வராங்க. அப்போனா போன வருஷம் 11th டீச் பண்ண அந்த ப்ரொஃபஸர் அங்கே இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 12th வேற ஒரு ப்ரொஃபஸர். கண்டினியூட்டி இருக்காது. அதே போன்று 10th போன வருஷம்
ஒரு ப்ரொஃபஸர் வராரு அந்த அவுட் சோர்சிங் கோச்சிங் சென்டர்லேருந்து, அவங்கள காலி பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த வருஷம் 11th வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதே ப்ரொஃபஸர் கிடையாது. ஆனால் நிரந்தரமான ஆசிரியர்களை வச்சு ஒரு ட்ரெயின்டு கிராஜுவேட்ஸ், ட்ரெயின்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்கள அப்பாயின்ட் பண்ணி ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு பிஎஃப் கிராச்சுவிட்டி பிடித்து வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுத்து தொடர்ந்து 10 வருஷம் 20 வருஷம் இருக்காங்கன்னா அந்த கண்டினியூட்டி இருக்கும். எந்த டீச்சர் 4th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பையனுக்கு கிளாஸ் எடுத்தாங்களோ அதே டீச்சர் அந்த 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு 10th வரும்போது அந்த டீச்சர் அதே ஸ்டூடெண்ட்டுக்கு 10th எடுப்பாங்க. திஸ் இஸ் ப்ரொஃபஷனலிசம். அதை விட்டுட்டு இந்த வருஷம் ஒரு ப்ரொஃபஸரு அடுத்த வருஷம் ஒரு ப்ரொஃபஸரு, தட் அப்ரோச் will not work out in a school. There has to be a continuity. காலேஜ் பற்றி வேற விஷயம், காலேஜில் செல்ஃப் ஸ்டடி மோஸ்ட்லி. இன் அ ஸ்கூல் தேர் ஹேஸ் டு பி a continuity. எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் இந்த கண்டினியூட்டி இல்லையோ, எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் இது போன்று ஒவ்வொரு வருடமும் ஒரு ஃப்ரெஷ் கேங் வராங்களோ, பி வெரி வெரி கேர்ஃபுல். அது மட்டுமல்ல, நடந்து முடிந்த 10th-லையும் 12th-லையும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். மார்க் வாங்கலைன்னா தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சஃபர் இன் தேர் லைஃப். அதுக்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவு உங்களை போல மற்ற பெற்றோர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா உடனே அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.